உதகை பாசன்ஸ் வேலி அருகே கள்ளக்கோடு மந்து பழங்குடியின கிராமத்தில் மர்ம விலங்கு தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை பாசன்ஸ் வேலி அருகே இருக்கக்கூடிய கள்ளக்கோடு மந்து பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த கேந்தர் குட்டன் என்பவரை வனவிலங்கு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் சமீப காலமாகவே பகல் நேரங்களில் நிலவும் வெயிலின் தாக்கம் காரணமாக வனவிலங்குகள் உணவு தேடி சாலையோரங்கள், தேயிலை தோட்ட பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளை நோக்கி படையெடுக்க துவங்கி இருக்கு. இந்த நிலையில உதகை அருகே இருக்கக்கூடிய பாசன்ஸ் வேலி அருகே உள்ள கள்ளக்கோடு மந்து பகுதியைச் சேர்ந்த கேந்தர் குட்டன் என்பவர் நேற்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே வந்தவர் திரும்ப வீடு திரும்பாத நிலையில நேற்று இரவு முதலே அவரை தேடி பார்த்திருக்காங்க. இவர் எங்கேயும் கிடைக்காத நிலையில இன்று காலை கவர்னர் சோலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில வனவிலங்கு தாக்கிய நிலையில படுகாயங்களுடன் சடலமாக கிடந்திருக்காரு. உடனே இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில சம்பவ இடத்தில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது சம்பவ இடத்துல அந்த இளைஞரை தாக்கியது புலியா அல்லது சிறுத்தையாக இருக்கலாம் எனவும், அப்பகுதியில் எந்த விலங்குடைய நடமாட்டம் இருந்தது, அந்த விலங்கினுடைய கால் தடங்களை வைத்து அது எந்த விலங்கு என்று தீவிர விசாரணைக்கு பின்பே தெரிய வரும் என வனத்துறையின் மூலம் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.